வணக்கம். தமிழகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் மீது தாக்குதல், முன்விரோதம் காரணமாக நடைபெற்ற சம்பவம். கொள்ளிடம் ஆற்றில் 400 கிலோ எடை கொண்ட ராட்சத முதலை வனத்துறையிடம் ஒப்படைத்த கிராம மக்கள். இனி விரிவான செய்திகள். விருத்தாச்சலம் நகரத்தில் அதிமுக கழக உறுப்பினர்களுக்கு புதிய மின்னணு அடையாள அட்டையை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன் வழங்கினார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் நகரத்துக்கு உட்பட்ட 22 மற்றும் 23வது வார்டுகளில் உள்ள பூந்தோட்டம், பூதாம்பூர், ஏனாதிமேடு பகுதிகளுக்கு உட்பட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்களுக்கு கடலூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன் புதிய மின்னணு உறுப்பினர் அடையாள அட்டையை வழங்கினார். விருத்தாச்சலம் நகர கழக செயலாளர் சந்திரகுமார் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கழக வர்த்தக அணி துணை செயலாளர் சக்திவேல், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர்கள் அருளழகன், உமா மகேஸ்வரன், மாவட்ட துணை செயலாளர் ரவிச்சந்திரன், மாவட்ட இளம்பெண்கள் மற்றும் இளைஞர் அணி செயலாளர் ரமேஷ், நகர துணை செயலாளர்கள் தங்கராசு, மணிவண்ணன், நகர பொருளாளர் முக்தார் அலி உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். தேனி மாவட்டத்தில் அதிரடியாய் களம் இறங்கிய BSNL கிராமப்புறங்களில் 4G சேவையை விரிவுபடுத்தும் பணிகள் தீவிரம். இந்தியாவில் செயல்படும் தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் தங்களது சேவை கட்டணத்தை 25% வரையில் உயர்த்தியது. அதே நேரத்தில் அரசு நிறுவனமான BSNL சேவை கட்டணத்தை குறைத்து அறிவிப்பு வெளியிட்டதால் தனியார் தொலைத்தொடர்பு சேவை நிறுவனங்களில் இருந்து லட்சக்கணக்கான வாடிக்கையாளர்கள் BSNL நோக்கி படையெடுத்து வருகின்றனர். இதற்கிடையே BSNL கட்டமைப்புகளை நவீனப்படுத்தும் விதமாக டாடா நிறுவனத்துடன் BSNL நிறுவனம் கைகோர்த்து உள்ளது. BSNL நிறுவனம் ஒரு சில நகரங்களை தவிர அனைத்து பகுதிகளிலும் தற்போது வரையில் 3G சேவை வழங்கி வருகிறது. இந்த நிலையில் தேனி மாவட்டத்தில் 4G சேவையை விரிவுபடுத்தும் வகையில் BSNL அதிரடியாக இறங்கியுள்ளது. குறிப்பாக கிராமப்புறங்களில் 4G சேவையை தொடங்கிட தேவையான நடவடிக்கைகளை முடக்கிவிட்டுள்ளது. அதன்படி தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகாவில் உள்ள கடமலைகுண்டு, மயிலாடும்பாறை ஆகிய மலை கிராம பகுதிகளில் 4G சேவையை தொடங்கும் வகையில் செல்போன் கோபுரங்களில் 4G உபகரணங்களை பொருத்தும் பணி தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த பகுதிகளில் ஓரிரு நாட்களில் BSNL 4G சேவையை தொடங்க உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து தேனி மாவட்டத்தில் உள்ள அனைத்து டவர்களிலும் 4G சேவை படிப்படியாக விரிவுபடுத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளனர். BSNL நிறுவனத்தின் இந்த அதிரடி நடவடிக்கையால் BSNL வாடிக்கையாளர்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். விருத்தாச்சலம் அருகே சொத்து பிரச்சனையால் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேரை கை கால்களை அடித்து உடைத்த சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த குப்பநத்தம் கிராமத்தை சேர்ந்தவர் தியாகராஜன். இவருக்கும் இவரது உறவினரான வீரபாண்டியன் என்பவருக்கும் சொத்து பிரச்சனை காரணமாக முன்விரோதம் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இரு தரப்பினருக்கும் மோதல் ஏற்பட்டுள்ளது. இதனால் தியாகராஜனின் மகன் பிரபாகரன் என்பவருக்கு 2 கால்கள் மற்றும் 2 கைகளிலும் வெட்டு காயங்களுடன் முறிவு ஏற்பட்டது. அதேபோல் தியாகராஜன் மற்றும் அவரது மனைவி தாமரை ஆகிய இருவர்களுக்கும் கை கால்கள் முறிவு ஏற்பட்டு தலையில் வெட்டுக்காயம் ஏற்பட்டு உள்ளது. இதனால் இரத்த வெள்ளத்தில் கிடந்த மூவரையும் அக்கம் பக்கத்தினர் மீட்டு விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்து சிகிச்சைக்கு சேர்க்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து விருத்தாச்சலம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சொத்து பிரச்சனையால் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேரை கை கால்களை அடித்து உடைத்த சம்பவம் விருத்தாச்சலம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிதம்பரம் அருகே பழைய கொள்ளிடம் ஆற்றில் மனிதர்களை இழுத்துச் சென்று கொன்ற 12 அடி நீளமும் 400 கிலோ எடை கொண்ட ராட்சத முதலையை பிடித்து
வனத்துறையிடம் ஒப்படைத்த கிராம மக்கள். முதலை பிடிபட்டதால் பொதுமக்கள் உற்சாகம். பாதுகாப்பு உபகரணங்களும் இல்லாமல் முதலையை கிராம மக்கள் ஒன்று சேர்ந்து பிடித்த வீடியோ வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே காட்டுக்கூடலூர், பழைய நல்லூர், அகரநல்லூர், வல்லம்படுகை, வேலக்குடி, வையூர், கண்டியாமேடு உள்ளிட்ட கிராம பகுதியில் ஒட்டி செல்கிறது பழைய கொள்ளிடம் ஆறு. இந்த கொள்ளிடம் ஆற்றில் நூற்றுக்கணக்கான முதலைகள் உள்ளன. குறிப்பாக சில ஆண்டுகளாகவே பழைய கொள்ளிடம் ஆற்றுக்கு குளிக்க செல்லும் மனிதர்கள் மற்றும் இயற்கை உபாதை கழிக்க செல்லும் மனிதர்களை கடித்து இழுத்துச் சென்று கொன்று குவித்து வந்த நிலையில் காட்டுக்கூடலூர் கிராமத்தில் அவ்வப்போது கிராம மக்களை மிரட்டி வந்த சுமார் 400 கிலோ எடையும் 12 அடி நீளமும் கொண்ட முதலை கரையில் படுத்திருந்தது. இயற்கை உபாதை கழிக்க சென்ற சிறுமி அதனை பார்த்து கூச்சல் இட்டுள்ளார். அப்போது ஒன்று திரண்ட கிராம மக்கள் கரையில் படுத்திருந்த முதலையை எந்த ஒரு பாதுகாப்பு உபகரணம் இல்லாமல் முதலையை மடக்கி பிடித்தனர். பின்னர் முதலையை கால்கள் மற்றும் வாயை கட்டி தோளில் தூக்கி சென்று டாடா ஏசி வாகனம் மூலம் வனத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். நீண்ட காலமாக பொதுமக்களை கொன்றும் மிரட்டி வந்த முதலையை பிடித்த சந்தோஷத்தில் கிராம மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். குறிப்பாக முதலையை பிடிக்கும் போது வனத்துறையினர் முன்பாகவே சென்று இருக்க வேண்டும். வனத்துறையினர் வர காலதாமதம் ஆனதால் உரிய பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் பொதுமக்களே முதலையை பிடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பூலாம்பாடி கிராமத்தில் அருள் பாலித்து வரும் ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ வனதுர்க்கை அம்மன், ஸ்ரீ முருகன், ஸ்ரீ நவகிரகங்கள் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு நூதன ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்த பூலாம்பாடி கிராமத்தில் அருள் பாலித்து வரும் ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ வனதுர்க்கை அம்மன், ஸ்ரீ முருகன், ஸ்ரீ நவகிரகங்கள் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு நூதன ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் பூலாம்பாடி ஊராட்சி மன்ற தலைவர் நாராயணசாமி தலைமையில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கோபூஜை, விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாக வாசனம், வேதிகார்ச்சனை, தத்துவார்ச்சனை, திராவியஹூதியுடன் நிகழ்ச்சி தொடங்கி மகா பூரணாகதி அடைந்து யாத்ரா தானம் நடைபெற்றது. பின்னர் மங்கள வாத்தியங்கள் முழங்க கடம் புறப்பாடு நடைபெற்றது. B.R. ராம்குமார் குருக்கள் தலைமையிலான சிவாச்சாரியர்கள் முதலில் ஸ்ரீ விநாயகர் கோவிலுக்கும் பின்னர் ஸ்ரீ வனதுர்க்கை அம்மன், ஸ்ரீ முருகன், ஸ்ரீ நவகிரகங்கள் கோவிலுக்கும் புனித நீர் ஊற்ற மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டது. இந்த மகா கும்பாபிஷேக விழாவில் பக்தர்கள், பொதுமக்கள் என நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். பின்னர் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து 48 நாட்கள் மண்டல பூஜை நடைபெறுகிறது. விழாவிற்கான ஏற்பாடுகளை ஊர் பொதுமக்கள் மற்றும் டாக்டர் அம்பேத்கர் விளையாட்டு குழு, பூலாம்பாடி கிராம பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். திட்டக்குடி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆதி திராவிடர் மாணவர் விடுதி கட்ட வேண்டும் என அனைத்து ஆசிரியர் கூட்டமைப்பு மாநில தலைவர் கோரிக்கை. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்துள்ள திட்டக்குடி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகின்றனர். இப்பள்ளியின் விளையாட்டு மைதானம் 3 ஏக்கர் 66 சென்டில் அமைந்துள்ளது. இதில் ஒதுக்குப்புறமாக 17 சென்டில் ஆதி திராவிடர் மாணவர் விடுதி கட்டுவதற்கு அரசு ஒப்புதல் வழங்கியுள்ள நிலையில் அதற்கான பணிகளும் நடைபெற்று வரும் நிலையில் சில சமூக விரோதிகள் உள்நோக்கத்தோடு பள்ளியில் மைதானத்திற்குள் விடுதி கட்டுவதற்கு எதிர்ப்புகள் தெரிவித்து வருகின்றனர். மாவட்ட நிர்வாகம் மாணவர்களின் கல்வியில் அக்கறை கொண்டு மைதானத்தின் ஒதுக்குப்புறத்தில் விடுதி கட்டுவதற்கு தக்க ஆவணம் செய்ய வேண்டும் என முன்னாள் மாணவர்கள் சார்பிலும் மற்றும் பெற்றோர்கள் சார்பிலும் கேட்டுக்கொள்வது மட்டுமல்லாமல் அனைத்து ஆசிரியர் கூட்டமைப்பு மாநில தலைவர் பெருஞ்சித்திரன் கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் மாவட்ட ஆட்சித்தலைவர், கோட்டாட்சியர், வட்டாட்சியர், கல்வித்துறை அதிகாரிகளுக்கும் அனுப்பியுள்ளார். திண்டிவனம் புதுச்சேரி செல்லும் புறவழி சாலையில் மழைநீர் சாலையில் தேங்கி இருப்பதால் அவ்வழி செல்லும் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களுக்கு பெரும் அவதிக்கு உள்ளாகும் நிலை ஏற்பட்டுள்ளது. திண்டிவனம் புதுச்சேரி செல்லும் புறவழிச்சாலை TKB மண்டபம் அருகே நேற்று இரவு பெய்த மழையால் மழைநீர் சாலையில் தேங்கி இருப்பதால் அவ்வழியே செல்லும் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களுக்கு பெரும் அவதிக்கு உள்ளாகும் நிலை ஏற்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் பகுதிகளில் உள்ள அதிமுக நிர்வாகிகளுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் CV சண்முகம் அதிமுக உறுப்பினர் அடையாள அட்டையை வழங்கினார்.
அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆணைக்கிணங்க விழுப்புரம் மாவட்டம் வல்லம் தெற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட நாட்டார்மங்கலம் பகுதியிலும் வல்லம் வடக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட மேல் களவாய் பகுதிகளிலும் உள்ள அதிமுக நிர்வாகிகளுக்கு விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம் அதிமுக உறுப்பினர் அடையாள அட்டையை வழங்கினார். இதில் வல்லம் ஒன்றிய செயலாளர்கள் விநாயகமூர்த்தி, நடராஜன், மாவட்ட நிர்வாகிகள் வெங்கடேசன், ஆனந்தி அண்ணாதுரை, பிருத்திவிராஜ், மயிலம் தொகுதி வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் சம்பத் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் இதில் ஒன்றிய அதிமுக நிர்வாகிகள் மனோகரன், பன்னீர்செல்வம், பாலமுருகன், வெங்கடேசன், ரவிச்சந்திரன், சத்யவாணி, ஆறுமுகம், ஸ்ரீதர், சுபாகர், செல்வம், சேகர், வெங்கடாச்சலம், ரவி, பூபதி, சௌந்தர்யா, சிந்துஜா, குமார் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். உளுந்தூர்பேட்டை பகுதியை சார்ந்த நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி செய்தி வாசிப்பாளர் சௌந்தர்யா அமுதமொழி நினைவாக இரத்த தான முகாம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை மணிகுண்டு திடல் பகுதியில் இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த எலவனாசூர் கோட்டை பகுதியை சேர்ந்த நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி செய்தி வாசிப்பாளர் சௌந்தர்யா அமுதமொழியின் நினைவாக தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற இரத்த தான முகாமினை உளுந்தூர்பேட்டை ஸ்ரீ சாரதா வித்யாலயா பள்ளியின் தாளாளர் யத்தீஸ்வரி, ஆத்மவிகாஸ் பிரியா அம்பா மற்றும் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் மணிக்கண்ணன், அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குமரகுரு ஆகியோர் சௌந்தர்யா திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி தொடர்ந்து குத்துவிளக்கு ஏற்றி இரத்த தான முகாமை தொடங்கி வைத்தனர். மேலும் இரத்த தான முகாமில் அதிமுக கள்ளக்குறிச்சி மாவட்ட கழக செயலாளர் குமரகுரு, திருநாவலூர் சேர்மன் சாந்தி இளங்கோவன் ஆகியோர் கலந்து கொண்டு உயிரிழந்த சௌந்தர்யா அமுதமொழி அவர்களின் தாயாரை சந்தித்து ஆறுதல் கூறி 50,000 ரூபாயை வழங்கினார். இம்முகாமில் நகரமன்ற தலைவர் திருநாவுக்கரசு, துணைத் தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் பேரூராட்சி மன்ற தலைவர் ஜெய்சங்கர், தலைமை மருத்துவர் அன்புமணி மற்றும் லயன்ஸ் கிளப் முன்னாள் ஆளுநர் அசோக் சேட், மருத்துவர்கள், செவிலியர்கள் கலந்து கொண்டனர். மேலும் நகரின் பல்வேறு பகுதிகளில் சேர்ந்த கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள், இளைஞர்கள், தன்னார்வலர்கள் என பலரும் ஆர்வத்துடன் இரத்த தானம் மற்றும் உடல் உறுப்பு தானங்கள் செய்தனர். சேலம் டேனிஷ்பேட்டையில் பள்ளி மேலாண்மை குழு மறு கட்டமைப்பிற்கான பெற்றோர்கள் கூட்டம் நடைபெற்றது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அடுத்த டேனிஷ்பேட்டை கிராமம் பாலமேடு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை சுமார் 50க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இந்த நிலையில் பள்ளி மேலாண்மை குழு மறு கட்டமைப்பு கூட்டம் பள்ளியின் வளாகத்தில் தலைமை ஆசிரியர் உமாராணி மற்றும் வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்றது. இதில் மேற்பார்வையாளராக சுகுணேஸ்வரி, ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி காருவள்ளி ஆகியோர் கலந்து கொண்டனர். பள்ளியில் மேலாண்மை குழு தலைவியாக மீனா தேர்வு செய்யப்பட்டு அவருக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது. கூட்டத்தில் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள், ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் மீது தாக்குதல், முன்விரோதம் காரணமாக நடைபெற்ற சம்பவம். கொள்ளிடம் ஆற்றில் 400 கிலோ எடை கொண்ட ராட்சத முதலை வனத்துறையிடம் ஒப்படைத்த கிராம மக்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.